1995ல முறை மாமன் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2025ல கேங்கஸ் படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 1995ல இருந்த சுந்தர் சி சாருக்கும் இப்போ 2025ல இருக்க சுந்தர் சி சாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது அப்போ மொட்டை அடிக்காம இருந்தாரு, இப்போ மொட்டை அடிச்சிருக்காரு முருகன் கோயிலில் போய். நான் சும்மா ஜாலியாக சொன்னேம்மா, இது முருகன் கோயிலுக்கு அடித்த மொட்டமா இந்த படத்துக்காக சொல்லுங்க. இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அப்போ ஒரு படம் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பயம், பதட்டம், டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம், பதட்டம், டென்ஷனே வந்து இப்பவும் இருக்குது. அடுத்த வாரம் இந்நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம். ஸோ அந்த பயம் எப்போவும் இருக்குது. பண்ணுற வேலையில் அந்த பயம், பதட்டம் இருந்தால் நம்மளோட வெற்றி தேவதை நம்மளுக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர் தான். தேங்க்யூ சார். சூப்பர். அந்த பீதி இருந்துகிட்டே தான் இருக்கு. சார் சாம்பிளே பயங்கரமா இருந்ததுல. ஆமா, அற்புதமான கேள்வி. கத்துக்கிற தலைவரே அடுத்து. ஹாய் சார், ஐம் ஜெயசூர்யா ஃப்ரம் செகண்ட் இயர் அனிமேஷன். என் கொஸ்டின் வந்து சுந்தர் சி சாருக்கு. சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நீங்கள் பார்த்த வியந்த விஷயம் என்ன சார்? 2 பேர்ட்டையும் இப்போ வியந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க். அதாவது ஒரு கதை பேசினோடனே நிறைய பேர் வந்து ஓகே, நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்குறேன், முதல் படம் கிடைச்சோடனே லைஃப் செட்டில்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்த ஒரு படத்தில் பொன்னம்பல டைலாக் இருக்கணும், முதல்ல வீடு கட்டணும்னா குழியை தோண்டணும், மண்ணை போடணும், சிமெண்ட்டை பூசணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. ரஜினி சார், கமல் சார் 2 பேரையும் நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட் எடுக்க ஒரு வரைக்கும் அது இம்ப்ரூவைசேஷன், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை தவிர வேறு எந்த வித பேச்சு இருக்காது. அந்த படம் ஆரம்பித்து முடிக்கிற ஒரு 6 மாதத்துக்கு 9 மாதம் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே அந்த படத்தை பற்றி தான். ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை, நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்பில் எந்த வேலையை பண்ணாலும் அதில் சின்சியர் டு த கோராக ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கற்றுக்கிட்ட கொடுத்துட்ட பாடம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி மூலமாக அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன்.